எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புது ரெசிபி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்கு. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவுக்கு இடையில டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ரெசிபின்னா கம்பு மாவில் தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஆப்ப சோடா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். ஒரு 1 1/4 டம்ளர் மாவு சேர்த்துக்கரலாங்க. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கரலாம். இந்த டம்ளரில் 1 1/4 டம்ளர் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு, அந்த ஆப்ப சோடா எல்லா மாவுலேயுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் ஊற்றி நம்ம கலந்து விட போகிறோம். நெய் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு தேவைப்படுற அளவு நம்ம ஊற்றிக்கிறலாங்க. அப்படியேவும் நல்லா கலந்து விட்டு நம்ம கையில் பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கணும். ஊற்று விட்டோம்னா பொல பொலன்னு உதிரணும். அந்த பக்குவத்தில் நம்ம பிணைஞ்சிக்கிறலாம் நெய்யில். நெய்யிலே அந்த மாதிரி பிணையும் போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. எண்ணெய் ஊற்றினா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வருமா என்னான்னு தெரியல. நெய்யில் நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கம்பு மாவில் இந்த மாதிரி செய்கிறது நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த கையில் பிடிச்சா அப்படியேவும் நல்லா பிடிச்சி ஊற்று விட்டு நல்லா உதறணும். இந்த பக்கம் தாங்க. அடுத்து தண்ணியை தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கிறலாம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அளவு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா பாருங்கள், பிணைஞ்சாச்சு. தண்ணி தெளித்து தான் பிணையணும், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக நார்மலாக ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கிறலாம். வெல்லம் 1 டம்ளர், ஒரு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க போதும். வெள்ளைப்பாகு மிச்சம் இருந்ததை இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1/2 டம்ளர் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய வச்சுக்கலாம். ரொம்ப பாகுப்பதம் தேவையில்லை இதுக்கு. இது 2 3 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கரலாம். இப்போ கம்பி பதம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் அப்படியே கம்பி மாதிரி வருதுங்களா? அதாங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா பிணைஞ்சி வச்சதை நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே ஒரு விரலை வச்சு அழுத்தம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி சைஸு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாமே மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஹெல்ப்புக்கு கூட ஆள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தட்டி தட்டி கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நம்மளாக செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி மொத்தமாக தட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போடுறது தான் நல்லது. ஏன்னா எண்ணெயில் போட்டுக்கிட்டே இந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தட்டும்போது அந்த உடையிற மாதிரி இருக்குது. இந்த கம்பு மாவில் தான் அந்த மாதிரி வருமா என்னான்னு தெரியல. நெய் ஊற்றினால என்னான்னு தெரியலைங்க. இருந்தாலும் நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா மாவையும் இதே போல் தட்டி வச்சுக்கரலாம். உருட்டும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க மாவு. என் பையன், எங்கள் மாமாலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பசங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்குமே டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி. நல்லா தட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். ரொம்ப சூடு வரக்கூடாது. நார்மலாக லேசான மிதமான சூட்டில் நம்ம எண்ணெயில் ஒன்றா எடுத்து போட்டுக்கரலாங்க. இந்த மாதிரி பொரிக்கும்போது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா உதிர ஆரம்பிச்சிருச்சு. லேசாக உதிர ஆரம்பிக்குது பார்த்திங்களா? இது உதிராமல் இருக்கிறதுக்கு இதான் டிப்ஸ் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. மைதா மாவு இல்லைன்னா இந்த கோதுமை மாவு இதை கலந்து உப்பு போட்டு கலந்து அதில் முக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டிங்கன்னா உதிராது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த போடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரலைங்க. 2வது பேஜ் கூட நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எல்லாமேவும் எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா தான் அந்த ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த முறை வேணும்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு அனுபவம் தானே நமக்கு. சரி, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்ததில் திருப்தியாக தான் அதுங்க இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எண்ணெயெல்லாம் அதிகமாக குடிக்கலை, லைட்டாக தான் குடிச்சது. இந்த ஒரு பேஜ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பாகு பதம் ஆறி இருக்கும். நல்லா இந்த சூடுலேயே நம்ம போட்டுடணும். நல்லா ஊறிடும். ஆறுனதுக்கப்புறமா போடக்கூடாது. எண்ணெயில் போட்டு எடுத்த உடனே அப்படியேவும் நம்ம
பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள் உதிர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாகில் அது ஊறட்டும். இன்னொரு பேஜ் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். இன்னொரு பேஜ் போட்டு எடுக்கிறக்குள்ள அந்த வெள்ளை பாகில் ஃபஸ்ட்டு போட்ட அந்த இது நல்லா ஊறிடும். கம்பு மாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அது டேஸ்ட்டு எப்படின்னா எனக்கு உண்மையிலே சொல்ல தெரியலைங்க. நல்லா இருந்துச்சு. அந்த குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா இருந்தது. அந்த வெள்ளை பாகில் ஊறி சாப்பிடும்போது வெள்ளை பாகெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பேஜ் நான் ஃபுல்லாக போட்டேன். நான் இன்னொரு தவறு செஞ்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தா கூட இப்போ நிறைய உதிர்ந்துருச்சுங்க. மொத்தமாக போடவும். ஒரு 4 பீஸாக போட்டிருந்தா கூட உதிர்ந்திருக்காது அதிகமாக. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த எண்ணெயில் நிறைய இருக்குது. இப்போ இந்த போட்ட அந்த வெள்ளை பாகில் அந்த பேஜ் எடுத்துக்கிடலாம். அருமையாக இருக்குது. இப்போ 2வது போட்டதை அப்படியே போட்டு அப்படியே பெரட்டி விட்டோம்னா நல்லா ஊறிடும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்திருக்கும். வெள்ளைப்பாகுலேயே ஊறுனா உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சா 2, 3 நாள் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். அருமையான டிஷ்ஷு கம்பு மாவில் டிஃப்ரெண்ட்டாக குலோப் ஜாமுன் கூட சொல்லிக்கிறலாங்க. அருமையாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் ரொம்ப நன்றி. பாய், வணக்கம்.